நேச்சுரல் ஃபுட்டு தான் மசிலை கெயின் பண்ணும். ரைஸ் எடுத்துக்கோ, ரைஸ் உனக்கு கஷ்டமா? ரைஸோட நமக்கு மாஸ் கொடுக்குறது வேறு என்ன இருக்குது? பெரிய பெரிய பாடி பில்டர் ரோனி கோல்மனே நிறைய நேரம் ரைஸ் தான் லோட் பண்ணுவார் பார்த்துருங்களா? ரைஸ் கூட சிக்கன், ரைஸ் கூட இது ரைஸ், ஏன்னா கார்போஹைட்ரேட் அதில் தான் நிறைய இருக்குது. ஓகே, சுகர் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், கவலைப்படாத. நீ போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ண போகிறா, எதுக்கு கஷ்டப்படுறா? ரைஸ் ஒரு நாளைக்கு 3-4 நேரம் ரைஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? முடிஞ்சால் காலையில் பழைய கஞ்சி, பழைய சோறு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. முட்டை எடுக்க முடிஞ்சால் ஒரு 3 முட்டை, முழு முட்டையை எடுத்துக்கோ. டெய்லி 2 செவ்வாழைப்பழம் எப்படியாவது வாங்கி சாப்பிடு. நிலக்கடலை இருக்குல்ல, நிலக்கடலையை அவிச்சு சாப்பிடு. அது இல்லைன்னா கொண்டை கட்டி கடலைன்னு சொல்லுவோம், அந்த கடலையை அவிச்சு சாப்பிடு. சோயா சக்ஸ் சொல்லுவோம்ல, சோயா சக்ஸு, இந்த மீல்ஸ் மேக்கர்னு சொல்லுவோம், அந்த சோயா சக்ஸில் வந்து அதே மாதிரி 100 கிராமில் 50 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அதை எடுத்துக்கோ. ரேட் ரொம்ப சீப்பு, சிக்கன் அளவுக்குலாம் வரவே வரும். ஒரு பாக்கெட்டை 10 ரூபா தான் என்னவோ வரும். ஓகே, அது எடுத்துக்கோ. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபாலோ பண்ணக்கூடாது, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். 2 செவ்வாழைப்பழம், மீல் மேக்கரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நேரம் ரைஸு, அப்புறம் கொண்டை கட்டி கடலை, நிலக்கடலை, இது இவ்வளோத்தையும் டெய்லி ஃபாலோ பண்ணணும். பல்க்கு தன்னால் வரும், வர்றது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். கண்டினியூட்டி தான் மசில் மேக்கிங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டினியூட்டி, நீ எவ்வளோ தூரம் தொடர்ந்து கண்டினியூட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறியோ அவ்வளோ தூரம். இன்னொரு முக்கியமான விஷயம், எடுத்த உடனே ஜிம்முக்குள்ளே போன உடனே மாஸ்டர் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கித்தாங்க மாஸ்டர் சீக்கிரம் உடம்பு ஏறணும், எனக்கு வந்து மெடிசன் எடுத்து தாங்க மாஸ்டர்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் என்ன தான் மெடிசின் கொடுத்தாலும், என்ன தான் சப்ளிமெண்ட் கொடுத்தாலும், உங்கள் மசிலை மேக் பண்ண போகிறது அந்த மெடிசினோ அந்த சப்ளிமெண்ட்டோ கிடையாது. நீங்கள் கொடுக்க போகிற எக்கு, சிக்கனு, பீஃபு, காய்கறி, ரைஸு, கிழங்கு தான். ஓகேவா? நேச்சுரல் ஃபுட்டு தான் மசிலை கெயின் பண்ணும். நீங்கள் கொடுக்குற மெடிசினும் சப்ளிமெண்ட்டும் வந்து என்ன சொல்லலாம், அது வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி தான். அதை எடுத்து அதுக்கப்புறம் அது இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எடுத்த உடனே போன உடனே எனக்கு அதை எடுத்தாங்க இதை எடுத்தாங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் தான் வந்து ஒரு ட்ரெயினர் நம்ம குறை சொல்லக்கூடாது, நீங்கள் தான் போய் ஒரு ட்ரெயினரே கெடுக்குறீங்க. நீங்கள் வாங்கித்தாங்கிற ஆர்வத்தில் நீங்கள் சொல்லும்போது அவர் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கொடுக்க தான் போகிறீங்க. அப்போ அதை தான் அடுத்தவங்க யூஸ் பண்ண. ஏமாத்துறனை விட ஏமாறுறவன் தான் தவறானவன். நீங்கள் ஏமாறாத, எடுத்த உடனே போயிட்டு எனக்கு அதை வேணும் இதை வேணும்னு கேட்காத. நேச்சுரலாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு, நேச்சுரலாக கிடைக்கும்.